அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான 3ஆம் தவணைக்குரிய பாட அலகு புதிதாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு 11வது அலகு தாவரங்களின் பிரதான உயிர் செயன் முறைகள். ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, இன்றைய திகதி போடுங்க. தாவரங்களில் பிரதான உயிர் செயல் முறைகள். தாவரங்களில் பிரதான உயிர் செயல்முறைகள். சரி, இப்ப இந்த பாடத்துல நாங்கள் தாவரங்கள் தொடர்பாக படிக்க போறோம். அப்ப தாவரங்கள்ல உயிர் செயல்முறைகள், அதாவது உயிர்ப்பாக நடக்கக்கூடிய சில செயற்பாடுகளை நாங்க பார்க்க போறோம். அப்ப இதுக்கு முதல்ல நீங்கள் தாவரங்கள் தொடர்பாக தரம் 6லையும் படிச்சிருக்கிறீங்க, 7லையும் படிச்சிருக்கீங்க. அப்ப தாவரங்கள்ல நடைபெறுகின்ற மிக முக்கியமான ஒரு செயல்முறையை பற்றி உங்களுக்கு தெரியும். தாவரங்கள்ல என்ன ஒரு முக்கியமான செயல்முறை நடக்கும்? ஒன்று ஒளித்தொகுப்பு. பிரதானமான ஒரு செயல்முறை ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு செயல்முறை. ஒளித்தொகுப்பை பற்றி ஏற்கனவே தரம் 6லை படிச்சிருக்கிறோம். தரம் 7ல தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யும் என்பது தொடர்பாக தெரியும். இப்ப நீங்க இங்க ஒளித்தொகுப்பின் இன்னும் சில கூடுதலான தகவல்களை படிக்க போறீங்க. அப்ப நாங்க இதுக்கு முதல் படிச்ச ஒளித்தொகுப்பு தொடர்பாகவும் அதனுடைய தொடர்ச்சியையும் தரம் 8ல பார்க்க போறோம். அப்ப முதலாவதாக இந்த ஒளித்தொகுப்பில என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கப்படும், அதுல சில வினாக்களை நாங்க பார்த்துட்டு அதுல இருந்து நாங்க ஒளித்தொகுப்பு சம்பந்தமான மேலதிக விடயங்களை பார்க்க. பாருங்க, இதுல உங்களுக்கு சில வினாக்கள் ஒளித்தொகுப்பு சம்பந்தமாக தரப்படும். சரி, இதுல ஒரு படம் இமேஜ் ஒன்று உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இந்த இமேஜ்ல எதை பற்றி மென்ஷன் பண்ணிருக்கு? ப்ரோசஸ் ஆஃப் போட்டோசிந்தீசிஸ், அதாவது ஒளித்தொகுப்பு செயல்முறை. ரைட்? அப்ப இதுல தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யுதுன்னு சொல்றோம். பாருங்க, இது ஒரு தாவரம், ஒரு சன்ஃபிளவர்ல படம் இருக்கு, தாவரம். இதுக்கு சில தேவையான பொருட்களை அவர்கள் வட்டமிட்டு காட்டியிருக்கு. பாருங்க, இதுல சன்லைட், அதாவது சூரியன் ஒளிய காட்டியிருக்கு. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, கார்பனீர் ஒக்சைடு, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். கார்பனீர் ஒக்சைடு அதையும் தாவரம் எடுக்குது. அதாவது இந்த அம்புக்குறி பாருங்க, தாவரத்தின் இலைய நோக்கி போகுது. அப்ப என்ன அர்த்தம்? தாவரத்துக்கு அது தேவை, எடுக்குது, உள்ளுக்க எடுக்குது. அம்புக்குறி உள்நோக்கி காட்டியிருந்தா அது தாவரம் எடுக்கிறது. சரியா? அதே மாதிரி பாருங்க, கீழே வாட்டர். வாட்டர் என்றா என்ன? நீர். அப்ப தாவரம் நீர் எங்க இருந்து எடுக்கும்? பாருங்க, அம்புக்குறி அத ரூட்ஸ், இந்த வேர்களை நோக்கி காட்டியிருக்கு. அப்ப அது நீர் வேரினூடாக தாவரத்தில் எடுத்துக்கொள்ளும். கார்பனீரொட்சைடு இலைகளினூடாக எடுத்துக்கொள்ளும். இப்ப அந்த வாயு எப்படி இலைகளால போகும், அதெல்லாம் நாங்க
தொடர்ச்சியாக பார்ப்போம். அதே மாதிரி சூரிய ஒளி உங்களுக்கு தெரியும், இலைகள்ல படும். சூரியன் இலையில படைக்குள்ள அந்த வெளிச்சத்துல இருந்து வர எனர்ஜி. ஒளி என்பது என்னது? ஒரு சக்தி, ஒளி சக்தி. அந்த சக்தியை பயன்படுத்தித்தான் தாவரங்கள் இந்த ஒளி தொகுப்பை செய்ய போகுது. பாருங்க, பேர்லயே இருக்குது என்னன்னு, ஒளி தொகுப்பு. ஒளி உள்ள போது, சூரிய ஒளி உள்ள போது ஏதோ ஒன்று தொகுக்கப்பட போகுது. அப்ப என்ன தொகுக்கப்படுகிறது என்றால், இங்க பாருங்க, சுகர்ஸ். சுகர்ஸ் என்று அவர்கள் போடப்பட்டிருப்பது குளுக்கோஸ். குளுக்கோஸ் அவர்கள் சுகர் என்று அதுல போட்டு காட்டியிருக்கணும். அல்லது நாங்கள் உணவு தொகுக்கப்படும் என்று சொன்னாலும் சரி. ரைட். அப்ப உணவானது பாருங்க, இலையில இருந்து வெளிநோக்கி அம்புக்குறி காட்டப்பட்டிருந்தால் ஒளித்தொகுப்பு நடந்த பிறகு அது இந்த தாவரத்தினால உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. எதை எடுத்திருக்கிறது தாவரம்? சன்லைட்டையும் இந்த கார்பனீர் ஆக்சைடையும் நீரை. அப்ப இது மூன்றும் உள்ளுக்க வந்திருக்குது. இது மூன்றையும் உள்ளெடுத்ததுனால தாவரம் குளுக்கோஸை தயாரித்து இருக்கிறது, சுகர் அல்லது உணவை தயாரித்து இருக்கிறது. ஒரு விளை முக்கியமான ஒளி தொகுப்பில் எடுத்தால் அது உணவு. மிகவும் முக்கியமான அல்லது பிரதான விளைவு என்று கேட்பின கேள்வியில. ஒளி தொகுப்பில பிரதானமான விளைபொருள் என்ன? விளைவெண்டா என்ன சொல்லுவோம்? உருவாகிறது, ஒரு செயற்பாட்டினால உருவாகிறது விளைவு என்று சொல்லுவோம். அப்போ ஒளி தொகுப்பு காரணமாக இங்க உருவாகிறது என்ன? சுகர், அதாவது குளுக்கோஸ் அல்லது உணவு தொகுக்கப்படுகிறது. அப்ப ஆக்சிஜன் என்ன வெளியில போகுது? அது ஒரு பக்க விளைவாக வெளியில வருது. அப்ப ஒளித்தொகுப்பு நடைபெற்றால் இரண்டு விளைவுகள் கிடைக்கும். ஒன்று உணவு தொகுக்கப்படும், இன்னொன்று ஆக்சிஜன் வாயு வெளியேற்றப்படும். விளங்குதா? இந்த ஆக்சிஜன் வாயுவை நாங்க சுவாசிப்போம். ஒளித்தொகுப்பில உற்பத்தி செய்யற உணவை நாங்கள் போசனைக்காக உள்ளெடுக்கிறோம். அப்ப ஒளித்தொகுப்பு நடக்கிறதுனால தாவரம் உணவை தயாரிக்குது. அது மாம்பழமாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், கீரை வகையாக இருக்கலாம். ஒளித்தொகுப்பு நடக்கிறதுனால தாவரம் உணவை தயாரிக்குது. அந்த உணவை மனிதர்கள் எடுத்துக்கொள்ள முடியும், மனிதர்களோ அல்லது விலங்குகளோ எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஆக்சிஜன் வெளியேற்றப்படும், பக்க விளைபொருளாக வெளியேற்றப்படும். அது நமது சுவாசத்திற்காக பயன்படுத்தப்படும். அப்ப இந்த ஒளித்தொகுப்பு என்கிற செயல்முறைய ஒரு படத்தின் மூலமே விளங்கப்படுத்த முடியும். அப்ப ஒளித்தொகுப்பு என்றா என்னன்னு கேட்டா நாங்க என்ன சொல்லலாம்டா, இதுல காட்டப்பட்டிருக்கிற சூரிய ஒளி, கார்பனீர் ஆக்சைடு, நீர், இந்த மூன்றையும் வச்சுக்கொண்டு ஒரு தாவரம் உணவை தயாரிக்கிறது. இப்ப சிம்பிளா நாங்க சொல்ல வேணுமெண்டா, உணவு தயாரிக்கின்ற செயல்முறைதான் ஒளித்தொகுப்பு. அப்படித்தானே சொல்றோம். பிரதான விளைவு உணவு. அப்ப உணவை தயாரிக்கிற ஒரு செயல்முறை. உணவு தயாரிக்கிறதுக்கு என்னத்தை எடுத்துக்கொள்கிறது, என்ன தேவையாக இருக்கிறது? இந்த நீர் தேவையாக இருக்கிறது, கார்பனீர் ஆக்சைடு தேவையாக இருக்கிறது. நீரையும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் இங்கு மூலப்பொருளாக பயன்படுத்துகிறது, மூலப்பொருளாக பயன்படுத்துகிறது. அப்ப இது இரண்டையும் மூலப்பொருளாக பயன்படுத்தி எப்படி சொல்லுவோம்? கார்பனீர் ஆக்சைடு நீரையும் மூலப்பொருள், மூலப்பொருள்னா பிரதான பொருள், இது ரெண்டும் இருந்தால்தான் குளுக்கோஸ் தயாரிக்கப்படலாம். அப்ப நீரும் கார்பனீர் ஆக்சைடும் மூலப்பொருளாக பயன்படுத்தி பச்சை பச்சை தாவரங்கள். இப்ப பச்சையா இருக்கிற இலைகள்ல தான் பிள்ளைகள் என்னது ஒளித்தொகுப்பு நடக்கும். பச்சை தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில், சன்லைட் இருக்க வேண்டும், சூரிய ஒளியின் முன்னிலையில் உணவை
தயாரிக்கின்ற செயல்முறை. இதுதான் ஒளித்தொகுப்பு என்ன என்றதுக்குரிய ஒரு டெபினிஷன். இப்ப இந்த படத்தை வச்சுக்கொண்டு நீங்களாக அந்த டெபினிஷனை எழுத பழக வேண்டும். பாருங்க, நீரையும் கார்பனீரொட்சைட்டு வாயுவையும் மூலப்பொருளாக கொண்டு, இது ரெண்டையும் மூலப்பொருளாக கொண்டு பச்சை தாவரங்கள் அல்லது பச்சையத்தை கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில், சூரிய ஒளி கிடைக்கும் போது உணவை தயாரிக்கிற செயல்முறை என்று சொல்லி. அப்ப இதுக்கு இந்த ஒளித்தொகுப்பிற்கு மூலப்பொருட்கள் எவை என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒளித்தொகுப்புக்கான மூலப்பொருள் என்னென்ன? ஒன்று நீர், கார்பனீரொட்சைட்டு. இதுதானே மூலப்பொருளாக பயன்படுத்துகிறது. ரைட். அப்போ ஒளித்தொகுப்பினுடைய பிரதானமான விளைபொருள் எது? இப்ப ஒளித்தொகுப்பு நடைபெற்றால் என்ன விளைவு அங்கே இருந்து வருகிறது? எங்களுக்கு குளுக்கோஸ். அப்ப குளுக்கோஸ் எங்களுக்கு பிரதான விளைபொருள். அதே மாதிரி பக்க விளைபொருள் என்றாயது. அப்ப பிரதான விளைபொருளோட சைட்ல எங்களுக்கு ஆக்சிஜன் வாயு கிடைக்கிறது. அது ஒரு பக்க விளைபொருள். அதுவே ஒளித்தொகுப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்ற சக்தி முதல் எது? இது என்ன சக்தி முதலை வச்சுக்கொண்டு இந்த செயற்பாடை செய்கிறது? சூரியனுடைய சக்தி. சூரிய சக்தியில இருக்கிற ஒளியை பயன்படுத்தி கொண்டு. அப்போ இந்த படத்தில இருந்தே உங்களால ஒளித்தொகுப்பு சம்பந்தமான விடயங்களை விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப பாருங்க, ஒளித்தொகுப்புல வரக்கூடிய வினாக்கள் எப்படி இருக்கு. முதலாவது அவர்கள் கேட்பினம், ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? ஒளித்தொகுப்பு நாங்க படிச்சிருக்கிறோம்னா அப்படி என்னன்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். மூலப்பொருட்கள் என்ன, அதை கொண்டு உணவை எப்படி தயாரிக்குதுன்றதை நீங்க எழுத வேண்டும். சூரிய ஒளியின் முன்னிலையில பச்சை தாவரங்கள் உணவை தயாரி. இரண்டாவது வினாவை பாருங்க, ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணி எவை? அப்ப என்ன தேவை? நீர் தேவை, கார்பனீரொட்சைட்டு வாயு தேவை, சூரிய ஒளி தேவை, பச்சை தாவரம் அல்லது பச்சையத்தை கொண்ட தாவரம். இப்ப இந்த நாலுமே அவசியம். இந்த நாளும் கிடைச்சாதான் அல்லது இருந்தால் மட்டுமே உணவு தயாரிக்கப்படும். சரியா? மூன்றாவது வினாவை பாருங்க, ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் யாது? ஒளித்தொகுப்பின் பிரதானமான விளைபொருள் என்ன? எங்களுக்கு ஒளித்தொகுப்பு நடந்தா என்ன உருவாகும்? குளுக்கோஸ். குளுக்கோஸ் இதுல சுகர் என்று போட்டிருக்கிறது. சோ குளுக்கோஸ் அங்க பிரதான விளைபொருள். நான்காவது வினாவில ஒளித்தொகுப்பின் பக்க விளைபொருள் எது? அப்ப ஒளித்தொகுப்புல உணவு தொகுப்பதுதான் பிரதானமானது. அதோடு சேர்த்து ஆக்சிஜன் வாயு வெளியேற்றப்படுவது பக்க விளைபொருளாக கருதப்படும். அப்ப எங்களுக்கு பக்க விளைபொருள் என்றா ஆக்சிஜன் வாயு என்று நீங்க எழுதி கொள்ள வேண்டும். அதே மாதிரி 5, ஒளித்தொகுப்புக்கு பயன்படுத்துகின்ற பிரதானமான சக்தி முதல். அப்ப இங்க என்ன சக்தி முதலை அவர் பயன்படுத்தி இருக்குது? இந்த தாவரம் சூரியனுடைய ஒளி சக்தியை. சரியா? ரைட். அப்ப இது பாருங்க, அதுக்குரிய ஆன்சர் எழுதிக்க அப்படி எழுதவும். அப்ப முதலாவது பார்க்கிற ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்கின்ற கேள்வி. அப்ப அதுக்கு எப்படி விட எழுத வேண்டும்? நீரையும் கார்பனீரொட்சைட்டு வாயுவையும் மூலப்பொருளாக பயன்படுத்தி பச்சையத்தை கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில், சூரியனுடைய ஒளி இருக்கும் போது உணவை தொகுக்கின்ற செயல்முறை ஒளித்தொகுப்புன்னு சொல்லும். சரியா? பாருங்க, நீரையும் கார்பனீரொட்சைடு வாயுவையும் மூலப்பொருள் சொன்ன தண்ணி வேணும், கார்பனீரொட்சைடு வாயு வேணும், அந்த ரெண்டும் மூலப்பொருள். அதை பயன்படுத்தி பச்சையத்தை கொண்ட தாவரம், பச்சை தாவரம் சூரிய ஒளியின் முன்னிலையில், சூரிய ஒளி
இருக்கும்போது உணவை தொகுக்கின்ற செயல்முறை. அதுதான் என்னது? ஒளி தொகுப்பு. அப்ப ஒளி தொகுப்பிற்கு அவசியமான காரணிகள் அவை. இரண்டாவது வினாவை பாருங்க. என்னென்ன அவசியம்? நீர் கட்டாயம் தேவை, கார்பனீரொட்சைட்டு வாயு அவசியம், சூரிய ஒளி கிடைக்க வேண்டும், பச்சையத்தை கொண்ட தாவரமாக அது இருக்க வேண்டும். சரியா? அதே போல ஒளித்தொகுப்பினுடைய பிரதானமான விளைவு என்ன தொகுக்கப்படும்? குளுக்கோஸ் பிரதானமாக தொகுக்கப்படும். Right? அடுத்தது பாருங்க, ஒளித்தொகுப்பின் பக்க விளைபொருள். ஒளித்தொகுப்பு நடந்தா என்ன உருவாகும் வாயு? ஒட்சிசன் வாயு. அப்போ ஒளித்தொகுப்புக்கு பயன்படுத்தப்படுவது கார்பனீரொட்சைட்டு வாயு, ஒளித்தொகுப்பின் விளைவாக கிடைக்கிறது ஒட்சிசன் வாயு. ஐந்தாவது, ஒளித்தொகுப்புக்கு பயன்படும் பிரதான சக்தி முதல் சூரியன். சக்தி முதல் சூரியன் என்ன சக்தி? ஒளி சக்தி. ரைட்? அப்ப நாங்க இதுல இருந்து என்ன, சூரியன் ஒரு சக்தி முதலாக பயன்படுத்தி எங்களுக்கு ஒளித்தொகுப்பு நடக்குது என்றத பார்த்திருக்கு. ரைட்? அப்ப அடுத்ததாக நாங்கள் இந்த ஒவ்வொரு பொருட்களும் ஒளித்தொகுப்புக்காக பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் எப்படி தாவரத்தினால் உள்ளெடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போம். கார்பனீரொட்சைட்டு வாயு முதலாவதாக பார்ப்போம். கார்பனீரொட்சைட் கார்பனீரொட்சைட்டு உங்களை காட்டேக்கு என்னென்ன காட்டியிருந்தவே? அம்புக்குறி இலைக்கு காட்டியிருப்பேன். அதன் நோக்கம் என்ன? கார்பனீரொட்சைட் இலை வாயினூடாக, இலையில உங்களுக்கு தெரியாது பிள்ளையர், இலை மெல்லியதாக இருக்கும். ஆனா அந்த இலையின் கீழ் பகுதியில சிறிய துளைகள் இருக்கும். அதை நாங்க இலைவாய்கள் என்று சொல்லுவோம். அந்த சின்ன இலைவாய்களின் ஊடாகத்தான் கார்பனீரொட்சைட் என்ன செய்யும்? ஒரு வளிமண்டலத்திலிருந்து இலைக்குள்ள போகும். அப்ப எதன் ஊடாக போகும்? இலைவாயின் ஊடாக. நீர் எப்படி போகும்? இரண்டாவது அவசியமான காரணி நீர். நீர் எப்படி கிடைக்குது தாவரத்துக்கு? மண்ணில இருக்கு. மண்ணில இருக்கிற நீர் வேர்மயிர்களின் ஊடாக வேருக்கு தண்டுக்கு இலை வரைக்கும், கீழே இருந்து மேல இலை வரைக்கும் அந்த நீர் போகும். சரியா? அடுத்தது சூரிய ஒளி. அவசியமான மூலப்பொருட்கள் சொல்றது, அவசியமானவை அல்லது அவசியமான காரணிகள் என்று சொல்லும். சூரிய ஒளி. இப்ப சூரிய ஒளி என்ன செய்யும்? நேரடியாக தாவரத்தின் இலையின் மேல் விழும். அந்த சூரிய ஒளியில இருக்கிற சக்தியை தாவரம் உறிஞ்சிக்கொள்ளும். சரியா? இந்த பச்சையத்தினாலதான் அது உறிஞ்சப்படும். ஆகவே எங்களுக்கு சூரிய ஒளியாக உறிஞ்சுவதற்கு பச்சையம் அவசியம். பச்சையம் என்றது இது ஒரு நிறப்பொருள். இந்த பச்சையம் என்று நாங்க கதைக்கிறது இது ஒரு நிறப்பொருள். இப்ப எதுக்காக தாவரம் பச்சையா இருக்குது? இப்ப தாவரம் வேற வேற கலர்ஸ்ல இருக்கலாம் தானே பிள்ளை? இப்ப சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சில சமயம் பார்ப்பீங்க இலைகள் வேற கலர்ஸ்ல எல்லாம் இருக்கும். கலர்ஃபுல்லான இலை, ரெட் கலர்ல, மஞ்சள் ஜெல்லோ கலர்ல இலைகளை பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த தாவரத்துல பச்சையம் என்ற நிறப்பொருள் இல்லை. அதுக்கு பதிலாக அங்க வேறு நிறப்பொருள் இருக்கலாம். ஆனா இதிலையும் இந்த பச்சையம் என்கின்ற நிறப்பொருள் இருக்கும். பச்சை தாவரங்கள்ல பச்சையம் என்ற நிறப்பொருள் இருக்கு. அப்ப எதுக்காக தாவரம் பச்சையா இருக்குன்னு இனிமே யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்ல வேணும்? அங்க பச்சையம்
இருக்கிறது. அதனாலதான் தாவரம் எல்லாம் பச்சையாக இருக்குது. அப்ப இந்த பச்சையத்துக்கு பதிலா ஒருவேளை வேற கலர் இருந்தா சாந்தோபில், குளோரோபில் ஏ, குளோரோபில் பி என்று ஒவ்வொரு நிறப்பொருட்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு தாவரத்துக்கு. அப்ப வேற வேற கலர்ஸுக்கு அது வேற நிறத்தை காட்டலாம். இப்ப பாருங்க, சில வேளை அந்த அழகுக்காக வளர்க்கக்கூடிய சில தாவரங்கள் அதுல இலைகள் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன ரீசன்? அங்க இருக்கிற நிறப்பொருள் வேற. ஆனா எங்களுக்கு இப்ப மாமரம் பச்சையா இருக்கு, கொய்யா பச்சையா இருக்கு, அன்னமுன்னா பச்சையா இருக்கு, தேக்கு மரம் பச்சையா இருக்கு. இலைகள் பச்சையாக இருக்கிறதுன்னா அது என்ன அர்த்தம்? பச்சையத்தை கொண்டிருக்கிறது. பச்சையம் எதுக்கு அவசியம்? ஒளித்தொகுப்பிற்கு அவசியம். விளங்குதா? அப்ப இந்த பச்சையம்தான் சூரிய ஒளியை உறிஞ்சக்கூடியது. சரியா? அப்ப எங்களுக்கு ஒளித்தொகுப்புக்கு இது நாலுமே தேவை. மூலப்பொருள் என்றா கார்பன் ஆக்சைடும் நீர். அவசியமான காரணிகள் என்றால் நாலும் கட்டாயம் அவசியம். விளைவு என்று கேட்டா இந்த ரெண்டையும் பயன்படுத்தி உருவாக்கப்படுவதுதான் விளைவு. நீரையும் கார்பனீர் ஆக்சைடையும் மூலப்பொருளாக கொண்டு பச்சையத்தை கொண்ட தாவரம் சூரிய ஒளி முன்னிலையில உணவை தயாரித்தல் அல்லது குளுக்கோசு தயாரித்தல். குளுக்கோசு தயாரிக்கின்ற செயல். இதுதான் என்னது? ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு என்ன? நீரையும் கார்பனீர் ஆக்சைடையும் மூலப்பொருளாக கொண்டு பச்சையத்தை கொண்ட தாவரம் சூரிய ஒளி முன்னிலையில் குளுக்கோசு தயாரிக்கும் செயல். அப்ப இன்றைக்கு நீங்க இந்த பாடத்துல ஒளித்தொகுப்புண்டா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. ஏன்? ஒளித்தொகுப்பு சம்பந்தமாக கிரேட் 6, 7, 8 படிச்சு இனி நீங்க 9, 10, 11 வரைக்கும் ஓலவெல்ல கூட ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்கின்ற கேள்வி வரும். அப்ப நீங்க காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கும் ஒளித்தொகுப்புண்டா என்ன, அதன் சமன்பாடு என்ன, ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணி என்ன, ஒளித்தொகுப்புண்ட பிரதான விளைபொருள் என்ன, பக்க விளைபொருள் என்ன, இதே கேள்விகள் ஓலவலுக்கும் பெறலாம். அப்போது சாதாரண தரத்துக்கும் உங்களுக்கு இதே மாதிரி கேள்விகள் பெறலாம். சரி, அப்ப நீங்க ஒரு தடவை ஒளித்தொகுப்புண்டா என்னன்றத நல்ல வடிவா மனதில இருத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு தரம் 11 வரைக்கும் உதவும். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு ஒளித்தொகுப்புண்டா என்னன்னு விளங்கி குளுக்கோஸ தயாரிக்கிற செயல்முறை. இது பிரதானமாக உருவாக்குற விளைவு. இதோட சேர்ந்து எங்களுக்கு O2 வாயு வரும். அதாவது ஆக்சிஜன் வாயு. சரி, அப்ப இதுக்குரிய சமன்பாடு ஒன்று இருக்கு. அடுத்தது உங்களுக்கு இப்ப ஏற்கனவே நான் கேட்ட கேள்வி எல்லாம் கிரேட் 6, 7லயே இப்ப தெரியும். இப்ப 7ல வந்த 8க்கு வந்த பிறகு நீங்க ஒளித்தொகுப்புக்கான ஒரு சமன்பாடு எழுத தெரிய வரும். இப்ப அந்த சமன்பாடு எழுதைக்குள்ள நாங்கள் சொற்சமன்பாடு என்று சொல்லுவோம். நீங்க சொல்ல சொல்ல எழுத வரும். ஒன்று கார்பனீர் ஆக்சைடு வாயு, கார்பனீர் ஆக்சைடு வாயு அவசியம். அதோட நீர், கார்பனீர் ஆக்சைடையும் நீரையும் தான் மூலப்பொருளாக பயன்படுத்தி சூரிய ஒளி முன்னிலையில், அப்ப அது அம்புக்குறிக்கு மேல போகும். சூரிய ஒளி முன்னிலையில் பச்சையத்தை கொண்ட தாவரம். இது ரெண்டு காரணிகள் கிடைக்கப்பெறும் போது இது கார்பனீர் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தும் பச்சையத்தை கொண்ட தாவரம் சூரிய ஒளி முன்னிலை குளுக்கோஸை தயாரிக்கும் செயல். குளுக்கோஸ் இதுதான் ஒளித்தொகுப்பு. இப்ப பாருங்க, ஒளித்தொகுப்புண்டா என்னன்றத ஒரே சமன்பாட்டுல சொல்ல முடியும். அதோட சேர்த்து
ஆக்சிஜன் வாயு உருவாகும். சரியா? இப்ப இத நாங்கள் சமன்பாடு என்று சொல்றோம். அதாவது அம்புக்குறிக்கு முன்னுக்குள்ளத தாக்கிகள், இது நடந்து வாரத விளைவுகள் என்று சொல்லுவோம். அப்ப ஒளித்தொகுப்புக்கு அவசியமான முன்னுக்கு இருக்கிறது மூலப்பொருள், இது விளைபொருள். இது மூலப்பொருள் எது? காபனீரொட்சைட்டும் நீரும் தான் மூலப்பொருள். அதன் காரணமாக உண்டாகவை விளைவுகள். சரியா? ரைட். அப்ப இப்ப நாங்க ஒளித்தொகுப்புண்டா என்னன்றத ஒரு சமன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒளித்தொகுப்புண்டா என்ன, ஒளித்தொகுப்புக்கு என்னென்ன மூலப்பொருள் தேவை, அவசியமான காரணி என்ன, ஒளித்தொகுப்புக்கு விளைவு என்ன, என்ன சக்தியை பயன்படுத்தும், அதுக்கு என்ன நிறப்பொருள் அவசியம், இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வசனமாக நாங்கள் எழுதி வச்சோம். அப்ப இந்த ஒரு சமன்பாட்டை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் காபனீரொட்சைட்டையும் நீரையும் பயன்படுத்தி பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் குளுக்கோஸை தயாரிக்கிற செயல்முறை. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஒளித்தொகுப்பு சம்பந்தமாக கேட்கப்படுகின்ற 5-6 வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியும். ஒளித்தொகுப்புண்டா என்னன்னு சொல்லலாம். இது ரெண்டையும் மூலப்பொருளாக கொண்டு பச்சையத்தை கொண்ட தாவரம் சூரிய ஒளி முன்னிலையில் குளுக்கோஸை தயாரிக்கும். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன வாயுவை உள்ளெடுக்கும், எந்த வாயுவை வெளியேற்றும், மூலப்பொருளாக எதை பயன்படுத்தும், விளைவுகளாக எதை உருவாக்கும், ஒளித்தொகுப்புக்கு என்ன சக்தி பயன்படுத்தப்படும், தாவரங்கள்ல எந்த நிறப்பொருள் பயன்படுத்தப்படும். அப்ப உங்களால இந்த ஒரு சமன்பாட்டை கொண்டு மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். ரைட். அப்ப அடுத்ததாக நாங்கள் இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறை எப்படி நடக்குது அதனுடைய ஒரு வீடியோ ஒன்று நாங்க பார்ப்போம். மேம் வீடியோ கிளிக் பண்ணிட்டு என்டர் ஸ்ட்ரக் ஆகுது அது. About their important contribution. Plants are an absolute necessity for life on Earth. It is so because of the process of photosynthesis. A closer look at a plant shows that it is firmly held in the soil by the help of roots. The amazing process of photosynthesis. A look around at nature is an absolute treat to our senses.
We all enjoy the colors and fragrance of plants, but seem to forget about their important contribution. Plants are an absolute necessity for life on Earth. It is so because of the process of photosynthesis. A closer look at a plant shows that it is firmly held in the soil by the help of roots. These roots absorb water from the soil and through the tiny tubes transport it to the stem and then to the leaves. The stem holds the leaves in such a way that they absorb maximum energy from sunlight. A leaf is a very important part of the plant. Photosynthesis, the ultimate provider of food and oxygen, occurs in the leaf. A leaf consists of a flat, thin lamina, which is joined to the stem by a petiole. The flattened lamina provides large surface area for trapping sunlight. A cross-section of the leaf shows the upper and lower layers of cells, which are flat and irregular. Below the upper layer is the layer of tightly packed cells. These cells have specialized organelles called chloroplasts. Chloroplasts contain the pigment chlorophyll, which gives the green color to the leaf. The next layer has loosely arranged cells with large air spaces. The section also shows tubes specific for transporting the absorbed water into the leaves. The lower layer has many pores called stomata. Each stoma is surrounded by two guard cells, which regulate opening and closing of the stomata. A leaf absorbs carbon dioxide from the environment through these stomata, which after passing through air spaces, enter into the chlorophyll-containing cells. Both water and carbon dioxide molecules are finally absorbed by the chloroplast. These chloroplasts also have the capacity for trapping energy from sunlight. And this energy is used to synthesize glucose and oxygen from carbon dioxide and water. These oxygen and glucose molecules diffuse out of the chloroplast. The glucose is transported through other specialized tubes to all parts of the plant, aiding in their growth. The oxygen present in these air spaces diffuses out through the stomata. So, during photosynthesis, oxygen is given as the life-sustaining gaseous component of the atmosphere, while glucose or food is transported to all parts of the plant and used for growth. To summarize, green plants can make their own food by the process of photosynthesis. Plants are held in the soil with the help of roots. These roots absorb water and send it to the leaves through specialized tubes. The lower layer has many pores called stomata. A leaf absorbs carbon dioxide from the environment through these stomata. Both water and carbon dioxide molecules are finally absorbed by the chloroplast. Where in the presence of chlorophyll and sunlight, they synthesize glucose and release oxygen. The oxygen diffuses out through the stomata. The glucose is transported through other specialized tubes to all parts of the plant, aiding in their growth. சரி, இப்ப நாங்க பார்த்தது ஒரு ஒளித்தொகுப்பு நடைபெற்றதற்கான ஒரு வீடியோ. இப்ப இதுல தாவரம் என்ன செய்யுது?
நீரை தாவரத்தின் வேரினூடாக பெற்றுக்கொள்கிறது. கார்பனீர் ஒக்சைடு வாயுவை தாவர இலையில இருக்கிற அந்த சின்ன இலைவாய்கள் மூலம் வளிமண்டலத்தில இருந்து தாவர இலைக்குள்ள எடுத்துக்கொள்ளுது. சூரிய ஒளி நேரடியாக தாவர இலையில படுது. தாவர இலையில ஏற்கனவே குளோரோபில் எனப்படுகின்ற பச்சையம் காணப்படுகிறது. இப்ப இது மூலப்பொருளாக எடுத்து தாவர இலையில இருக்கிற பச்சையம் இப்ப எங்களுக்கு எதை உருவாக்கி இருக்கு? குளுக்கோஸை உருவாக்கி இருக்கு. அதோட சேர்த்து வார ஆக்சிஜன் திரும்ப அந்த இலைவாய் தாவரத்துல இருக்கிற சின்ன இலைவாய்கள் பார்த்திருப்பீங்க, திறந்து மூடுவதை பார்த்திருப்பீங்க. அதனூடாக திரும்ப வளிமண்டலத்திற்கு ஆக்சிஜனை வெளியேற்றுது. சரி, அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயம் ஒளி தொகுப்புண்டா என்ன, அதுக்கு அவசியமான மூலப்பொருட்கள் என்ன, அவசியமான காரணிகள், பிரதான விளைபொருள், பக்க விளைபொருள், சக்தி முதல் எது, ஒளித்தொகுப்புக்கான சமன்பாடு, ஒளித்தொகுப்புக்கான சொற்சமன்பாடு என்று சொல்லி. இப்ப இன்றைக்கு படிச்ச விஷயங்களை வினாக்களாக பார்க்கலாம். சரியா? இப்ப எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது வினா. ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? ஒளித்தொகுப்பிற்கான மூலப்பொருட்கள் ஒளித்தொகுப்புக்கான மூலப்பொருட்கள் எவை? ஒளித்தொகுப்பிற்கான மூலப்பொருட்கள் எவை? மூன்றாவது. ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் இது. ஒளித்தொகுப்பின் பக்க விளைபொருள் எது? பக்க விளைவு. ஒளித்தொகுப்பின் பக்க விளைவு. ஐந்தாவது. ஒளித்தொகுப்புக்கான ஒளித்தொகுப்பு சொற்சமன்பாட்டை தருக. சொற்சமன்பாட்டை தருக.
இப்ப இந்த வினாக்களுக்கு உங்களால விடையளிக்க முடியுமான்னு பாருங்க. சரி, அப்ப முதலாவது வினாவை பாருங்க. ஒளி தொகுப்பு என்றால் என்ன? என்றால் என்ன அப்படி எழுத வேணும்? அதன் ஃபுல் டெபினிஷன் எழுத வேணும். வரை விலக்கணம் சொல்லு. ஒளி தொகுப்பு என்ன படிச்சனாங்க? நீரையும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் மூலப்பொருளாக பயன்படுத்தி பச்சையத்தை கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் உணவை தயாரிக்கும் செயல். இந்த 5 விஷயம் அதுல கட்டாயம் இருக்க போகுது. இப்ப நீங்க ஒளித்தொகுப்புண்டா என்ன என்ற வினாவுக்குரிய விடை எழுதும் போது இந்த 5 விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். நீரையும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் மூலப்பொருளாக கொண்டு பச்சையத்தை கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் உணவை தயாரித்தல். இந்த 5 விடயங்களும் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட வேண்டும். சரியா? அது வார மாதிரி நீங்க உங்களுடைய சொந்த மொழிநடையில் எழுதிக் கொள்ள முடியும். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கான்றதுதான் முக்கியம். சரியா? அப்ப நீங்க அந்த முக்கியமான வார்த்தைகளை வச்சு நீங்க எழுதினா சரி. அதாவது சில பேர் நீரையும் கனியுப்பையும் தாவரங்கள் எடுத்துக்கொண்டு பச்சையத்தை கொண்ட தாவரம் சூரிய ஒளியின் முன்னிலையில உணவை தயாரிக்கும் எழுதினாலும் சரி, குளுக்கோஸை தயாரிக்கும் எழுதினாலும் சரி. இப்ப உங்களுக்கு பேசிக் என்னன்றது விளங்கினா சரி. பிள்ளைகள் ஒளித்தொகுப்புண்டா என்ன? அத உங்களுடைய மொழிநடையில நீங்களாக அதுக்குரிய வரவிலக்கணத்தை எழுதி பழகுங்க, உருவாக்கு. முக்கியமான பாயிண்ட்ஸை வச்சு நீங்க உருவாக்கு. இப்ப நாங்க பாடமாக்கியே ஆக வேணுமென்றா பாடமாக்குறது கட்டாயம் மறந்து போகும். நீங்களாகவே உண்ட உருவாக்கி ஒரு வரைவிலக்கணத்தை நீங்களாகவே எழுதி பழகுங்க. அது எப்பவும் மறக்காமல் இருக்கு. இரண்டாவது வினாவை பாருங்க. ஒளித்தொகுப்புக்கான மூலப்பொருள் என்னென்ன? கார்பனீர் ஆக்சைடு நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு ஏற்கனவே மேல உள்ள வசனத்துல அது வந்துடும். ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் என்றால் மூலப்பொருட்களோட சேர்த்து சூரிய ஒளி பச்சையம் எழுதவும் அவசியமான காரணி கட்டாயம் தேவையானவை. மூன்றாவது ஒளித்தொகுப்புன்னு பிரதானம் மெயினா என்ன விளைவுங்களுக்கு கிடைக்குது? குளுக்கோஸ் என்று எழுதினா சரி, அல்லது உணவை தயாரித்தல் என்றாலும் சரி. ஆனா நீங்க ஒளித்தொகுப்புக்கு சம்பந்தமாக கிரேட் 11ல போய் படிக்க தரம் 11ல போய் படிக்க இதே மாதிரி ஒரு வினா வரும்னா பிரதான விளைபொருள் அங்க உணவென்று போடப்படுது. பெரியார்கள் எல்லோவைகள் அவை கட்டாயம் அது குளுக்கோஸ் என்று எழுதியிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். இப்ப நீங்க கிரேட் 8ல என்னபடினாங்க உணவு அல்லது குளுக்கோஸ் என்று போட்டா நாங்க ஏற்றுக்கொள்வோம். சரியா?
அடுத்தது நான்காவது ஒளித்தொகுப்புல பக்க விளைவு. ஒளித்தொகுப்பு செய்தா என்ன வர்றது? உணவோட சேர்த்து ஆக்சிஜன் வாயு. ஒளித்தொகுப்புக்கான சொற்சமன்பாடு. அந்த மூலப்பொருளை முன்னுக்கு போட்டு கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஆக நீர் அதை போட்டு ஒரு அம்புக்குறி, அம்புக்குறிக்கு மேலையும் கீழையும் சூரிய ஒளி பச்சையம். அதை நீங்க கீழே மேலேன்னு மாத்தி போட்டாலும் பிரச்சனை இல்லை. மேல பச்சையத்தை போட்டு கீழே சூரிய ஒளி போட்டாலும் பிரச்சனை. ஆனா நீங்க அது ரெண்டும் கட்டாயம் குறிச்சிருக்க. அங்கால விளைவாக குளுக்கோஸும் ஆக்சிஜனும் போட்டிருக்க வேண்டும். ரைட்? அப்ப நாங்க பார்த்ததுகளை ஆன்சர் பார்த்து எழுத விருப்பமான ஆட்கள் இதுல நாங்க பார்த்து ஏற்கனவே தொடக்கத்துல எழுதினாக்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒளித்தொகுப்புண்டா என்ன? அதுக்கு அவசியமான காரணிகள் ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள், ஒளித்தொகுப்பின் பக்க விளைபொருள், சக்தி முதல். சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இல்லை எல்லா பிள்ளைகள்? நாங்க இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.